சூப்பரான மட்டன் குழம்பு செய்யலாம். அதுக்கு வெங்காயம் தக்காளியை கட் பண்ணி வச்சுப்போம். இன்னொரு சைடு கடாய் வச்சு அதில் எண்ணெய் காஞ்சதும் சோம்பு, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி எல்லாம் போட்டு ஒரு சைடு வதங்கிட்டு இருக்கட்டும். இன்னொரு சைடு இன்றைக்கி பார்த்திங்கன்னா சூப்பரான டிப்ஸ் ஒன்று சொல்கிறேன். குக்கரில் ப்ரெஷர் உங்களுக்கு உடனே இறங்கணும், டைம் இல்லை, அவசரமாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி டேப்பில் ஒரு 5 நிமிஷம் வந்து காட்டினீங்கன்னா ப்ரெஷர் வந்து உடனே இறங்கிடும். இங்கே ஓப்பன் பண்ணிக்கலாம். இன்னொரு சைடு தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட மசாலா சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் வேக வச்சுருக்க மட்டனையும் இது ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. தேவையான உப்பு சேர்த்து கொஞ்ச நேரம் கொதிக்க விடுங்க. இன்னொரு சைடு தேங்காய், உடச்ச கடலை, முந்திரி பருப்பு, கசகசாலாம் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி அதையும் இது கூட சேர்த்து கொதிக்க விட்டுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் இது நல்லா கொதிக்கட்டும். கொஞ்ச நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா குழம்பு வந்து சூப்பராக கொதிச்சிடுச்சு. இது கூடவே நல்லெண்ணெய் கொஞ்சமும் கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி சேர்த்து ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டு இறங்குனிங்கன்னா சூப்பரான மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது சொல்லுங்கள். இதுக்கு சைட் டிஷ் வந்து இன்றைக்கி வெங்காயம், பச்சை மிளகாலாம் போட்டு முட்டை ஆம்லேட் தான். வாங்க சாப்பிடலாம்.